என்னடா கொஞ்சம் எந்த 1 கிலோமீட்டர் சொல்லிட்டு என் ஊர்ல இருந்து ஓட்டே கொடுத்துருக்கேன். அடே இதை என் அப்பாவோட வாண்டிடா. உங்க அப்பா எனக்கு அப்பா தானடா. அது அப்பா மாதிரி தானடா. சட்டுல ஓட்டேக் பண்ணு. சார் மார்க்கெட் பேர் எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? இல்ல சார் டவுனுக்கு கொஞ்சம் போறேன். அப்படியா? இந்த வாரம் வந்துட்டு தான் இருக்கோம். சார் யாரும் சொல்லுங்க சார், போகணும் சார், அவசரம் சார், கொஞ்சம் விடுங்க சார், ப்ளீஸ் சார். எங்க போகணும்பா? ஹாஸ்பிட்டலுக்கு தான் சார், வேற எங்கே போங்க? எந்த ஹாஸ்பிட்டல்? இந்த டவுனில் இருக்க ஹாஸ்பிட்டல் தான். பொண்ணோட அம்மா அப்பாலாம் அவங்க எல்லாம் வீட்டில் சார். சரி டக்குன்னு இறங்கி பாவே, நான் ஃபைன் ஒன்னே எழுதி தரேன். சார் 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 இருடா நானும் வரேன். சார் 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 வேணாம் சார். லைசன்ஸ் கொடு. சார் 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 வேணாம் சார். பேர் சொல்லு. வேணாம் சார் வேணாம் சார். சும்மா பிரச்சனை பண்ண வேணாம். 1000 ரூபாய்க்குள்ள முடிய வேண்டியதை கோர்ட்டு கேஸ்னு இழுத்துட்டு போக பாக்குறீங்களா? இவங்க 2 பேரும் ஜீப்ல இது. சார் சார் சார், நீங்க தப்பான ஆள் மேல கை வச்சிருக்கீங்க. 1 மணி நேரத்துல நீங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சின்ன பிள்ளைங்க முன்னு கொண்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? மறக்க மாட்டேன் சார், மறக்கவே மாட்டேன். வாய் மூடிட்டு இரு. இன்னொரு வார்த்தை பேசினா சுட்டு தள்ளுவேன். சுடுவீங்க சார், சுடுவீங்க. உங்களுக்கு துப்பாக்கி இருந்தா யார் வேணாலும் சுடுவீங்களா? அடே என்னோட மோசமா இருக்கானே. நீங்க என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? நான் காசு இல்லாத ஒரு ஏழை தம்பி. எனக்கு 3 பொண்ணுங்க இருக்கு. குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனைனால வீட்டு பக்கத்தில் இருந்த 2 மாடு கொண்டுட்டு வித்துட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் எப்படியோ அது நான் தான் செஞ்சேன்னு கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இனி வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் இருக்கணுமா? அப்போ உங்க வீட்டில் உள்ளவங்களாம்? வீட்டில் தான் தம்பி. அப்போ உங்களுக்கு சாப்பாடு காசு அதெல்லாம் என்ன செய்கிறாங்களோ தெரியல. உங்களுக்கு இல்லைன்னு தான் நீங்கள் செஞ்சீங்க. உங்க பக்கம் நியாயம் இருக்கு தானே? பேசி பார்த்துருக்கலாமே. யார்கிட்ட? போலீஸ் கிட்ட தான். இல்லை தம்பி, இவ்வளோ சொல்லி வேலை இல்லை. அது எப்படி? யோ, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? 3 பொண்ணுங்களை வளர்க்கறதுக்காக 2 மாட்டை கொண்டாருன்னு வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலியா போடுவீங்க? இது நியாயமாயா? தம்பி, நீங்க யாரை பத்தி சொல்றீங்க? இந்த பெஞ்சில் உட்காந்துருக்காரு இவர் தான். அவன் அவனோட பொண்ணு 2 பொடியமா சைட் அடிச்சாங்க. நீங்க வந்து உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன தப்பு பண்ணீங்க? சார், உங்களுக்கு பேசாமல் இருக்கீங்க? இல்லை சார், 1 கிலோமீட்டர் மாதிரி நாங்கள் டிராஃபிக்கில் தான் வந்தோம். அதான் சின்ன பொண்ணு கிடச்சிருச்சு. ராங் சைடில் ஓடே பண்ணிட்டேன். சரி, அதுக்கு தான் ஸ்பாட்லேயே ஃபைனை கட்டிட்டு போயிருக்கலாமே. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும்? இதனால தான் தம்பி, போலீஸ் புக்கில் உங்கள் பேர் எழுதுனா உங்கள் எதிர்காலமே அவ்வளோதான். ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணா கூட எரெக்டர் சர்டிஃபிகேட் கூட எடுத்துக்கலாது. நீங்கள் இப்போ பண்ணது வேணா சின்ன தப்பாக இருக்கலாம், ஆனால் என்னைக்காவது பெரிய தப்பு பண்ணுற அன்னைக்கு கட்டாயம் போலீஸ் புக்கில் உங்கள் பேர் எழுதப்படும். அதனால பெரிய பிரச்சனைகள்ல மாட்டாமல் இருந்துக்க பாருங்க. விளங்குதா? சரி, இப்போ போங்களே. ஓகே சார், நாங்கள் வரோம். தேங்க்யூ சார். தம்பி சார், அவன் யாரு? நண்பருக்கு சார்.